கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி உங்களை வாழ்த்துவதிலே பேரானந்தம் அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 3ஆம் தேதி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஒரு அருமையான ஃபாஸ்டிங் ப்ரேயரை நடத்துகிறோம். காலையில் 10 to 1. அநேகர் ஆண்டவர் விடுவிக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் 25 பேர் விடுவிக்கப்படுறாங்க, நிறைய சோமாக்கப்படுறாங்க. இடையங்கள் வச்சு நடக்குது. நீங்கள் இந்த நம்ம யூடியூப்பில் இந்த நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. இன்றைக்கு கூட ஆவியானவர் கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அநேகர் இன்னைக்கு வாக்கு தத்துவத்தை நம்புவதே இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக பலிக்கும். வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது அதிலிருந்து வல்லமை வெளிப்படுமா. எஸ், அதனால் அந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் எனக்காக பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த வாக்கு தத்துவம் பலன் செய்யும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60:18 நான் வாசிக்கிறேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் நெல்கையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆவியானவர் சொல்கிறார், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் கேட்கப்பட மாட்டாது. இதுவரை அநேக கண்ணீரின் சூழ்நிலைகள், கொடிய சூழ்நிலைகளுடைய இதயத்தை உழைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இளம் வயது பையன் மரித்து போனான். ஐயோ, அந்த முழு குடும்பமும் அழுது கூப்பாடு போட்டது, கத்தியது, கதறியது. பார்க்கும்போது கண்கள் எல்லாம் நீர்க்குளமாய் மாறி போனது. அழிவு நாசத்துக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது. அது அந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கி விடும். ஒரு தகப்பன் மரித்து போனார் என்றால் அந்த குடும்பம் அப்படியே சின்ன பின்னமாய் போகும். 2006 டிசம்பர் 26 யாரும் மறக்க மாட்டீங்க. இந்தியன் ஓஷனில் 9.1 ரெக்டர் அளவில் ஒரு பூகம்பம் வந்து எர்த்குவேக் வந்தது. நடந்தது தெரியுமா? 2.5 லட்சம் மக்கள் சில மணி துளிகளுக்குள்ளாக மரித்து போனார்கள். ஆமையா, அழிவு, நாசம், கொடுமை, இதற்கொண்டு ஒரு வல்லமை இருக்கிறது. அது குடும்பத்தை அழிக்கக்கூடியது. கண்ணீர். யோபனுடைய வாழ்க்கையில் அப்படிதான். பிசாசு தன்னுடைய வல்லமையை அனுப்பினான். அதாவது கொடுமை, அழிவு, நாசம் இதெல்லாம் பிசாசின் ஆயுதம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விபத்து நடக்கிறது என்றால் அங்கே ஒரு விபத்தினாவே இருக்கிறது. ஒரு மரணம் நடக்கிறது என்றால் அங்கே ஒரு மரணத்தினாவே செயல்படுகிறது. என்னோட இதெல்லாம் பிசாசினுடைய ஏஜென்ட்கள். இதுதான் இந்த கொடுமையையும் அழிவையும் நாசத்தையும் தீமையையும் கட்டளையினால் பிறப்பிக்கிறது. சங்கீதம் 96 என்ற சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலோசனம் மூக்கு இசைந்திருக்குமோ, பரலோகத்துக்கும் அந்த கொடுங்கோலோசனத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பரலோகம் அந்த அழிவு நாசத்தை விரும்புறதில்லை. ஆனால் தனிப்பட்ட மனிதன் இடம் கொடுக்கும்போது அங்கே பரலோகம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதாம் கீழ்ப்படியமாயினால இடம் கொடுத்தான், பரலோகம் அவனுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணல. ஆனால் நம்ம எதிர்த்து இருக்கும்போது பரலோகம் நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. பாருங்க, இனி யுத்தங்களின் செய்தியை உலகம் எங்கும் கேட்பீங்க, அநேக இடத்துல கேட்பீங்க. ஆனால் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதிக யுத்தத்தின் செய்தி கேட்பீங்க. இப்போ ஏற்கனவே இஸ்ரவேல் காசா, இன்னும் கூட ரஷ்யா உக்ரைன் நடந்துட்டு இருக்கு. இதே போல இன்னும் சில நாடுகள் யுத்தங்களுடைய செய்தியை கேட்பீங்க. 2024-25 நடக்கக்கூடியதை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனால் எப்படி கொரோனா நம்மை பாதித்தது, அதுபோல இப்போ இருந்த 2 யுத்தமும் அந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கலை. இனி வரும் யுத்தங்கள் நம்முடைய பொருளாதாரத்தை அசைத்து பார்க்கும், உணவு பஞ்சத்தை கொண்டு வரும், இப்படி சில நெருக்கங்கள் எல்லாம் கொண்டு வர போகிறது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளை ஒன்றுமே அணுகாது. ஏன்? இந்த கொடுமை, அழிவு, நாசம் இனி நம்முடைய எல்கையில் கேட்கப்படாது, ஒன்று நடக்காது என்றால் நாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். சங்கீதம் 91 வாசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் நம்மை அதை அணுகவே அணுகாது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எந்த வாதை உங்கள் கூடாரத்தை அணுக முடியாது, எந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீர்கள். இரண்டாவதாக உபாகமம் 30:20 பின்பதை வாசிச்சு பாருங்க. கர்த்தரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஜீவன், அவர் தான் நம்முடைய ஆயுசு, தீர்க்காயுசு அவரே. அதனால அவருடைய ஜீவன் நம்மகிட்ட இருந்து அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் எடுக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அப்போ நம்முடைய ஜீவனை தொடணும்னா அவருடைய கண்ணின் மணியை தொட்டாதான் நம்ம தொட முடியும். ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் உள்ளங்கையிலே நம்மை பொறிந்து வைத்திருக்கிறார். அதில் எந்த வைரஸோ, எந்த வாதி, எந்த தீங்கோ, எந்த அழிவு, நாசம் உங்கள் எல்கையில் கேட்கப்பட முடியாது. உங்கள் எல்கையில் சமாதானம், சௌக்கியம், சந்தோஷம் தான் இருக்கும். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, யாம் எல்கையில் சமாதானம், சந்தோஷம் தான் இருக்கும். மூணாவதாக ஒரு காரியம் சொல்கிறேன். ஏன் அழிவு நாசம் நம்முடைய எல்கையில் வர முடியாதுன்னா, உபாகமம் 33:12 வாசி பாருங்க.
பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தர் என்னாலும் அவனை காப்பாற்றுவார், அவன் எல்லைக்குள் வாசமாக இருக்கிறார். இன்னைக்கு நாம தான் பென்யமீனா இருக்கிறோம். ஆவிக்குரிய பென்யமீன் நாம தான். அவருக்கு பிரியமானவர்கள். அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். அதனால நம்ம பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னாலும் நம்மை காப்பாற்றுவாராம். ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுவார், மரண பரியந்த நம்மை காப்பாற்றுவார். தாங்கி ஏந்தி சுமந்து முதிர் வயதிலும் நரமயதிலும் தாங்கி ஏந்தி தம்மை தப்பு வைப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய எல்லைக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் என்ன செய்வாரு? நம்முடைய எல்கையை விஸ்தாரமாக தான் ஆக்குவார், ஒழிய அழிக்க மாட்டார். நம்முடைய எல்கைக்குள்ள அவர் உலாவி கொண்டிருக்கிறனால, அவர் வாசமா இருக்கிறனால அங்க ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சௌக்கியம், தீர்க்காயுசு, ஒற்றுமை, அன்புதான் இருக்கும் ஒழிய அழிவோ நாசமோ கொடுமையோ வர முடியாது. உலகத்துக்குள்ள வரும், ஆனால் உங்களுக்குள்ள வராது. கடைசியா 4வது ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருடைய தயவு நம்ம மேல் இருக்கிறது, ஆகையால் அழிவு நாசமும் நம்ம மேல வர முடியாது. உபாகமம் 33:23 வாசிச்சு பாருங்க. நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் இழந்திருப்பான். நாம் இன்னைக்கு ஆவிக்குரிய நப்தலியா நாம் இருக்கிறோம். ஏன்னா நம்ம விடுதலை பெற்ற பெண்மானா இருக்கிறோம். அதனால நம்ம திருப்தியா வாழ்வோம், நிறைவா இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க, அப்படி உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். ஆமென். படிக்கலாம் இருக்க மாட்டேன், எடிட் பண்ண முடியாது.